ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ஐயா ஜாலி, ஐயா ஜாலி. 45% டயலாக் எல்லாரும் மாணவர்கள் எடுத்துட்டாங்க. சர்வே எடுத்துட்டாங்க. தலைவரே 45. தலைவரே 45. இங்கயா 45னா என்ன கட்டிங்க? கட்டிங்க. தலைவரே 45% ஜெயிக்க போறோம் நம்ம. யார் சொன்னா? டயலாக் இல்ல. மாணவர்கள் சர்வே எடுத்துட்டாங்க. அப்படியா? விடுடுங்களா? விடுங்க. 45. சரி, இந்த 45ல மீதி எல்லாம் அந்த மீதி இருக்கா 65 55 எல்லாம் வேற கட்சி. அப்ப அவன் தானே அது 45% ஜெயிக்க. நமக்கு 45. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆமா 45. சரிடா. இப்போ கொஞ்ச நாளா நம்ம வந்து ரஜினி ஃபேன்ஸை உரண்டை இழுத்து நார் அடிச்சு அவங்க எல்லாரும் நம்ம மேல கோபம் ஆயிட்டாங்க. இனிமேல் ரஜினி ஃபேன்ஸு கமல் ஃபேன்ஸு நமக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க. ரஜினி ஃபேன்ஸ் முக்கியமா ஒரு 5% மைனஸ் பண்ணு. 40% ஜெயிச்சதுல இந்த சும்மா இல்லாம அந்த ஃபெலிக்ஸ் தரித்திரம் முடிச்ச மூதேவி மாதிரி ஒரு வார்த்தையை விட்டாப்புல. போன வாட்டி ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டு அரசியலுக்கு வந்துட்டு பாதி பேர் வந்து அரசியலுக்கு வராம நடிகர்கள்லாம் பாதி பேர் கார் ஓட்டுறானுங்கோ, அப்புறம் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டானுங்கோ அப்படின்னு இந்த யாரு இந்த அஜித் பேனையும் சூர்யா பேனையும் நோண்டி விட்டாங்க. அதோட சேர்த்து இந்த சிவகார்த்திகேயன் ஃபேனையும் நோண்டி விட்டாங்க. அதுதான் ஆரம்பத்துல நோண்டுறோம். ஆமா, இப்ப இதெல்லாம் சேர்த்து ஒரு 10% கம்மி பண்ணி விட்டோம். கம்மி பண்ணு. 30 வந்துச்சுலடா. ஆமாங்க 30. இதுல நம்ம தலைவர் தர்தரம் முடிச்ச மாதிரியே கரூர் சம்பவம், ஸ்டாம்பீடு, அப்புறம் வரும்போது போகும்போதெல்லாம் ஏதாவது பண்ணி வாய் விடுறது, ஏதாவது மோசமாக நடந்துக்கிறது, வரி ஏய்ப்பு, இப்போ கடைசியாக அந்த விவகாரத்து திரிசாந்தி இந்த மேட்ரு இதெல்லாம் வந்து அப்படி இப்படின்னு ஓடி ஒரு 10% இறக்கி விடும். எவ்வளோ இருக்கு இப்போ? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நமக்குன்னு உழுவுற ஓட்டு 20% இருக்கு தலைவரே. 20 இருக்கு தலைவரே. 20 இருக்குதா? 20 இருக்கு. இப்ப கூட்டணிக்கு அவன் வருவான், இவன் வருவான், அவனாண்ட அவனையும் சேர்த்து கூட்டினு வருவான், இவனாண்ட இவனையும் சேர்த்து கூட்டினு வருவான்னு ஒரு தரிரம் பூச்ச 2 மூதேவிங்க சொல்லிட்டு இருந்துச்சுங்கள. அந்த தரிரம் பூச்ச மூதேவிங்க என்னைக்கு வாய் வச்சதோ தெரியல, எவனுமே வரல, யாருமே வரல, நாசமா போச்சு. இப்ப அதுல ஒரு 10% கம்மி பண்ணி விடு. எவ்வளோச்சு? 10. ஆக மீதி எவ்வளோ? 10 இருக்குதா? அந்த 10ல் கூட எப்படி இப்படின்னு கணக்கு போட்டால் கூட நம்ம ஆளு களத்துக்கே வரல, கேம்பைனும் சரியாக நம்ம தலைவர் பண்ண மாட்டாப்புல. நம்ம தான் போய் மூஞ்ச போட்டு நான் தான் விஜய்னு மூஞ்ச காமிச்சு பண்ணணும். அவங்களும் விஜயே வரல போட நொன்னைங்களான்னு போட்டு விட்ருவாங்க. அதில் ஒரு 5% போயிடும். மீதி எவ்வளோ இருக்கு? இந்த எஸ்ஐஆர்னு உன்னை கொண்டு வந்தானுங்க, நாசமாக போனவங்க. அதில் பாதி பேர் நம்ம ஆளுங்களுக்கே ஓட்டை கிளப்பி விட்டாங்க. அந்த 5% அதில் போயிடுச்சுன்னா மீதி எத்தனை இருக்கும்? தலைவரே உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை தலைவரே. உங்களுக்கு வேலை இல்லை, அவருக்கும் வேலை இல்லை. 10 நிமிஷம் சந்தோஷமா இருக்க விட்றீங்களாங்கடா? ஏதாவது சந்தோஷமா இருந்தா ஒன்று அந்த ஆளு கேஸ்ல மாட்டிக்கிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது தரித்திரம் முடிச்ச மாதிரி பேசுங்களே. நான் இல்லடா தரித்திரம் முடிச்சவ. உண்மையிலேயே தரித்திரம் முடிச்சது யாருன்னா ஆதவன், அவரு, அப்புறம் இந்த புலி மூட்டை மாதிரி 2 பேர் உட்காந்து பேசியிருந்தாங்களே, அவரு வராரு, இவரு அண்ணன் தம்பி மாதிரி, அவங்க ஃபெலிக்ஸு, இவங்க தான் தரித்திரம் முடிச்ச மூதேவிங்க. சரியா? நம்ம தலைவரை நத்தாந்தரத்தில் விட்டுறானுங்க, எல்லாம் நாசமா போச்சு. அதனால 45ன்னு ஆடாத, 105ன்னு சொல்லிட்டு வேடா ஆடு. போய் ஆடி தொலைப்போ. வந்துட்டான் காலையிலேயே தாலியா இருக்கு. ஆனா தலைவரை எப்படியும் தோத்துறோம்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, அப்புறம் என்னத்துக்கு நீங்க இங்க இருக்கிறீங்க? போக வேண்டியதானே கிளம்பி. டேய் யாராவன்? நான் ஜெயிச்சிருவேன், எம்எல்ஏ ஆயிடுவேன், நான் இங்க நிக்கிறேன். அப்புறம் மாவட்ட செயலாளருக்கு காசு வாங்குறத விட எம்எல்ஏ சீட்டுக்கு காசு வாங்குறது எவ்வளவு பெருசு தெரியுமாடா? என்னடா நீ நினைச்சு நிக்கிற? 3 சீடா டம்மி தொகுதினா, வெயிட்டான தொகுதினா 5 சீடா, புரியுதா? ஆமா, அப்படி கலைசை நான் போட்டா நான் பார்த்தா பாரு, நம்ம அண்ணன் பேர்ல, தம்பி பேர்ல, மாமா பேர்ல, மச்சான் பேர்ல, ஈசிஆர் கடலோரம் முழுக்க பாதி ரெசார்ட்டை வலிச்சு போட்டேன். நான் அதிபதி ஆயிட்டேன். நான் என்னடா இது இவ்வளோ பெரிய வருமானமாகிது, இந்த மாதிரி ஒரு பிசினஸை விட்டுட்டு வெளியே போவானாடா எவனாவது லூசு பாயில. அதான்டா நான் இங்கே செட்டில் ஆகிட்டேன். ஒன்று சொல்லிட்டா, தளபதி சொத்து மதிப்பை விட என்னாண்டங்கிற இப்போ இந்த கொஞ்ச நாள்ல சம்பாதிச்ச சொத்து மதிப்பு 40 மடங்கு அதிகம். அதான்டா கெத்துனாங்கோ. ஆனா தலைவரே பெரிய ஆள் தலைவர். ஆமா பெரிய ஆள். இன்னொன்று சொல்லுவா,
பெரிய லம்பான அமௌண்ட் ஒன்று வரப்போகுது. பெரம்பூர்ல நம்ம தலைவர் நிக்க போறாருன்னு கிளப்பி விட்டோம்ல. ஆமா. நம்ம தலைவர் நம்ம எல்லாம் வந்து டபுள் மைண்டா நிக்கிறோம். ஆ. ஒரு வேளை அந்த தலைவர் வந்து அந்த இடத்துல நிக்காம இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் சொல்ல? ஒரு வேளை ஒரு பெரம்பூர்ல நிக்கலன்னா பெரம்பூர் தேர்வு நம்ம தளபதி தேர்வு செஞ்ச தொகுதியே வாங்கோ, யாருக்கு எவ்வளவு வேணும் சொல்லுங்க, யார் அதிகமா கொடுக்குறீங்களோ, தலைவர் தேர்வு செஞ்ச தொகுதியே, தலைவர் வாயால சொன்ன தொகுதியே, தலைவர் வேணான்னு சொன்ன தொகுதியே, உனக்கு வந்துக்குற அதிர்ஷ்டம்னு சொல்லி கூவி கூவி வித்து ஒரு 10 சீ அடிச்சிருவேன். தலைவரே அந்த டம்ளர் ஸ்ட்ராட்டஜியை இங்க கொண்டு வரீங்க. நான் பிளாக் டிக்கெட்ல வித்த வேண்டாம், நானு எல்லாத்தையும் காசாக்குவேன். புரிதா? அந்த அந்த வீடியோ அங்க நடந்து போனாப்புல பாரு, இந்த காலடி மண்ணையே 50 கோடிக்கு விற்பேன்டா நானு. தலைவரே இவ்வளவு விஷயம் நடக்குது, தளபதிக்கு ஒண்ணுமே தெரியாம ஒரு முட்டாள்தனமாவே வச்சிருக்கிறது ஸ்ட்ராட்டஜி எங்க தலைவர் கண்டுபிடிச்சிக்கோ? அதான்டா நானு எல்லாத்தையுமே கட் பண்ணி விடணும். முதல்ல உன்னை சுத்திக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணும். பத்தத்தாய் கழட்டி விட்டேன். ஆமா. அடுத்து பழைய மேனேஜரை தட்டி விட்டேன். ஆமா. அதுக்கப்புறம் பழைய அக்கௌண்ட்ஸ் தட்டி விட்டேன். அப்புறம் விஜயான உண்மையான ரசிகரா 30 வருஷமா இருந்தானுங்க பாரு, அவனுக்கு எல்லாரையும் கட் பண்ணி விட்டேன். ஆமா. கடைசியில குடும்பத்தையே கட் பண்ணி விட்டேன். எப்படி இப்ப என் பேச்ச கேட்டுதான் ஆகணும். நாளைக்கு உங்களை கட்டி விட்டா விட முடியாதுல்ல. இப்ப சூர்யா டைலாக் தான் நான் சொல்லுவேன், நீ சாவுனால் நான் தான் முடிவு பண்ணும், நான் சாவுனால் நான் தான் முடிவு பண்ணும். எப்படி பின்னாடி தலைவர் நீ? சரி. 2 அடி தள்ளியே உட்காந்துக்கிறேன். இல்ல இல்ல, நீலாம் எனக்கு ஒத்து இல்ல. எப்ப நான் கேட்கும்போது காசு தரலையா அன்னைக்கு நானே உனக்கு தூக்கி விட்டுருவேன். ஆமா பட வந்துட்டான் சம்மா நாராக்கு மாதிரி பேசுறதுக்குன்னு பா. சதுவை பார்த்துட்டு சந்தோஷமா வந்தேன் தலைவரே. எனக்குலாம் விஜய் ஜெயிக்க கூடாதுரா, ஜெயிக்க கூடாது. ஜெயிச்சா நான் கலெக்ஷன் கமிஷன் கட்டிங் அடிக்க முடியாது, நாசமா தோத்து போகணும், அவ்வளவுதான் எனக்குலாம். போ.